கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் அகமது சாயிப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்களுடைய பாத யாத்திரை என்பது இந்தியா முழுவதும் ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுது. கடந்த பாத யாத்திரையில தென்னிந்திய மாநிலங்களை கைப்பற்ற உதவி இருந்தது காங்கிரஸ் கட்சிக்கு. தற்போது இரண்டாவது பாத யாத்திரை இந்திய ஒற்றுமை நீதி பயணம் என்ற யாத்திரை துவங்க இருக்கக்கூடிய சூழல்ல ஆரம்பத்திலேயே மணிப்பூர் அரசு அனுமதி கொடுக்க முடியாது என்றும் தற்போது அனுமதியை வழங்கியிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது நாம இன்னும் மேட்சே ஸ்டார்ட் ஆகல. இது 2020 மேட்ச், முதல் ஓவரே ஸ்டார்ட் ஆகல. அதுக்கெல்லாம் இவ்வளவு பயமா, இவ்வளவு பதட்டமா என்பதை நான் யோசித்தேன். இன்றைக்கு ஈவினிங் வரைக்கும் ஐயா நாங்க இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல, நாங்க களத்துல இறங்கவே இல்லை, அதுக்கெல்லாம் ஏன்பா இவ்வளவு பதட்டம், இவ்வளவு பீதி, விட்டுருக்கப்பா ஓடிடுறாங்கிற மாதிரி அந்த பிஜேபியுடைய அந்த சர்க்கார், மணிப்பூர் சர்க்கார், பைரன் சிங் குறிப்பா இருக்கக்கூடிய சிஎம், மணிப்பூருடைய முதல்வர் பைரன் சிங்குடைய ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம பார்த்தோம். ஏன் இந்த பதட்டம், ஏன் இந்த இவங்களுக்கு தடுமாற்றம் என்று சொன்னால், காங்கிரஸை இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிடுவோம், காங்கிரஸுக்கு இனி இந்தியாவில் இடம் இல்லை, காங்கிரஸ் முக்த் பாரத், காங்கிரஸ் முக்த் பாரத், காங்கிரஸ் இல்லாத இந்தியா, இப்படி எல்லாம் மோடி, அமித்ஷா, மோகன் பாகவத் கும்பல் ஜம்பா அடிச்சாங்க. பாரத் ஜோடோ யாத்ரா அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் நம்ம இந்தியாவுடைய மக்களுடைய ஒற்றுமை பயணம் என்ற மைய கருத்துல கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை ஒரு நீண்ட நெடுந்தூர பயணத்தை மேற்கொண்டார். உண்மையிலேயே அதுதான் பாத யாத்திரை. நடந்தே சென்றாரு. அண்ணாமலை மாதிரி பாதி யாத்திரை கிடையாது. கார்லயும், பஸ்லயும், ட்ரெயின்லயும், பிளைட்லயும் போயிட்டு கொஞ்ச தூரம் மீடியாவுக்காக வேண்டி பாவலா காட்டுறதுக்காக அப்படி போகவில்லை. உண்மையாக நடந்தார். அவரோடு யாரெல்லாம் நடந்தார்கள் கண் கூட பார்த்தோம். சாமானியர்கள் நடந்தார்கள், சமூக ஆர்வலர்கள் நடந்தாங்க, வழக்கறிஞர்கள் நடந்தாங்க, பொதுமக்கள் நடந்தார்கள், கட்சிக்கு அப்பாற்பட்டு, அரசியலுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்கள் ஏராளமாக நடந்தாங்க, விவசாயிகள் நடந்தார்கள், தொழிலாளர்கள் நடந்தார்கள். ஏன் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம். ஜாதி மதங்களை கடந்து இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள் என்று பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவுல அனைத்து மக்களும் நாங்கள் ராகுல் காந்தியோடு நிற்கிறோம். ராகுல் காந்தியுடைய பாரத் ஜோடோ யாத்திரை பக்கம் நாங்கள் நிற்கிறோம். இந்தியா ஒன்றுபட வேண்டும், ஒற்றுமைதான் நமக்கு வலிமை என்பதை பறைசாட்டினார்கள். அதன் விளைவுதான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக சர்வ கட்சிகளும் ஒரே அணியில் திரண்டு இந்தியா கூட்டணி என்று ஆகியிருக்கிறது. எந்த அளவுக்கு சரத்பவார் போன்று 50-50 இருந்தவர்கள், மம்தா பானர்ஜியை போன்று திரிணாமுல் காங்கிரஸ் தலைவி மம்தா பானர்ஜியை போன்று காங்கிரசுக்கு எதிர்கட்சியில் இருந்தவர்கள், எதிரணியில் இருந்தவர்கள், நிதிஷ்குமார் போன்று பிஜேபிக்கு ஒட்டி உறவாடியவர்கள் எல்லாம் எங்க நிக்கிறாங்கன்னா இந்தியா கூட்டணியில் நிற்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் பிஜேபிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சிவசேனா, உத்தவ் தாக்கரே போன்றவர்கள்லாம் இந்தியா கூட்டணி பக்கம் வரக்கூடிய அளவுக்கு பாஜகவை எதிர்த்துத்தான் ஆக வேண்டும். இந்த பிஜேபி, மோடி, அமித்ஷாவுடைய அந்த கூட்டணி இந்தியாவை பாலும் கொடுத்து தள்ளிவிட்டது. இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டும், ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று சூளுரைத்து இந்தியா கூட்டணி என்று அங்க சங்கமித்திருக்கிறார்களே, அதற்கு காரணமாக இருந்தது பாரத் ஜோடோ யாத்திரை. அதற்கு தமிழ்நாட்டிலே மூல வித்திட்டவர் 2 வருடங்களுக்கு முன்னால் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவர்கள் சொன்னால் மிகையாகாது. ஒவ்வொரு தலைவரா போய் 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 சந்திச்சு நம்ம எதிர்கட்சியில் ஃபுல்லா ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்தியலை உருவாக்கியவர் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக அங்க வைக்கக்கூடிய திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தை கட்சி, இந்த தோழமை சக்திகள் எல்லாம், மமக, தமுமுக, இப்படி முஸ்லீம் லீக்கு, எல்லா கட்சிகளும் சேர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல அணிவகுத்து நிற்கிறது. தமிழ்நாட்டுல மட்டுமில்ல, இந்தியா லெவல்ல பிஜேபிக்கு எதிராக ஒரு இந்தியா கூட்டணி என்று தொடங்குவதற்கு மைய புள்ளியாக அமைந்தது இந்த பாரத் ஜோடோ யாத்திரை. அதிலும் குறிப்பா கர்நாடகால மிகப்பெரிய இமாலய வெற்றி பெற்றது. அங்க எடியூரப்பான்னு இருக்கக்கூடிய ஒரு சக்தியை தூக்கி எறிந்துவிட்டு காங்கிரஸ் ஆட்சி அமைவதற்கு மிகப்பெரிய உந்து சக்தியா இருந்தது இந்த பாரத் ஜோடோ யாத்திரை. இந்த பாரத் ஜோடோ யாத்திரையுடைய செகண்ட் பார்ட் நயா யாத்திரை அப்படிங்கிறது மணிப்பூர்ல இருந்து தொடங்குவோம் என்று வெற்றி போட்டியில அடித்தர மாதிரி சூஸ் பண்ணாங்க. மணிப்பூர் மாநிலத்தில மணிப்பூரை சூஸ் பண்ண காரணம் என்னங்க சார்? காரணம் என்னன்னா, மணிப்பூர் தான்
இவருடைய மதவெறியாட்டம், குஜராத்துடைய மதவெறியாட்டம் எப்படி 2002 இஸ்லாமியர்களை கொன்றொழித்து அந்த இரத்த கள படிந்த அந்த மோடி அவர்கள் எப்படி பிரதமராவதற்கு வழிகோலாக இருந்ததோ, அதுக்கு சற்றும் குறைவோ இல்லாத அளவுக்கு அங்கே குக்கினத்து மக்களை பைரன் சிங் சொல்லக்கூடிய மோடியுடைய தம்பி, பாஜக RSS உடைய முழு நேர ஊழியனா இருந்துட்டு இன்னைக்கு சிஎம்மா இருக்கிறாரு, சீஃப் மினிஸ்டரா இருக்கிற மணிப்பூர்ல, அவர் அவ்வளோ மதவெறியாட்டம் பண்ணார். கிறிஸ்தவ சிறுபான்மையினர் மலைவாழ் பெண்களாக இருக்கக்கூடிய அந்த குக்கினத்த மக்களை அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. பாலியல் வன்புணர்வு, அவங்க அடித்து நொறுக்கப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சர்ச்சுகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது. எனவேதான் அங்கே ஒற்றுமை தேவை. அங்கே இருக்கக்கூடிய 2 சமூகம், குக்கின சமூகம், அதாவது கிறிஸ்துவர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய குக்கின சமூகம், மைத்தீன சமூகம், இந்துக்கள் பெருமையாக இருக்கக்கூடிய மைத்தீன சமூகம், 2 சமூகத்துக்கு இடையில கலவரத்தை உண்டு பண்ணி கம்பு வெட்டி போட்டு நெருப்பை கொளுத்தி வைத்திருக்கார்கள். 2 சமூகத்தையும் ஒன்றிணைக்க வேண்டும். அந்த மணிப்பூர் அவ்வளவு அழகான ஸ்டேட், அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஸ்டேட். காஷ்மீருக்கு அடுத்தது இந்தியாவில் ஒரு அழகான மாநிலம் என்று சொன்னால் மணிப்பூரை சொல்லலாம். அவ்வளவு எஸ்டேட்டுகள், அவ்வளவு இயற்கை வளங்கள் பதிந்த ஒரு மாநிலம். எனவே அங்கேருந்து நம்ம தொடங்குறோம் அப்படிங்கிற சூஸ் பண்றாங்க. பதறாரு பைரன் சிங். பைரன் சிங் என்னதான் சொன்னா தெரியுமா, இன்னைக்கு மதியத்துல இருந்து காலையில இருந்து இந்த பாரத் ஜோடோ நயா யாத்திரா இங்க தொடங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் சொன்னாரு. உங்களுக்கு தெரியுமா? என்னென்ன காரணம் சார் சொன்னாங்க? என்ன சொன்னாருன்னா, மணிப்பூர்ல சட்ட ஒழுங்கு சரியாக இல்லை. சொல்றதுக்கு வெக்கமா இல்லை? ஒரு முதல்வர் இப்படியாங்க பேசுறது? என்னுடைய அறிக்கை விட்டார். இந்த அறிக்கை இன்னுமே லைவ்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம், கூகுள் தட்டி பாருங்க. பாரத் ஜோடோ யாத்திரை, ராகுல் காந்தியுடைய அந்த நடைபயணத்தை மணிப்பூர் அரசாங்கம் ஏன் தடை செய்கிறது என்ற கேள்வி நேரடியா காங்கிரஸ் கமிட்டி, மணிப்பூர் காங்கிரஸ் தலைவர் நேரடியா முதலமைச்சரை பார்க்க போறாங்க. ஒரு குழுவாக போகிறார்கள். ஏங்க இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது அவங்ககிட்ட அந்த காங்கிரஸ் உடைய காரிய கமிட்டிட்ட சொல்றாரு, நான் பல்வேறு உளவு அமைப்புகள்ல இருந்து, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சில இருந்து தகவல் வந்திருக்குது. ராஜீவ் காந்திக்கு பின்னால 10,000க்கு மேற்பட்ட மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அணிவகுத்து இருக்கிறார்கள். அப்ப அவருக்கு நான் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது. எப்படி? யார் சொல்ற? ஒரு மாநிலத்தை காவல்துறையும் சட்டத்தையும் கையில வைத்திருக்கக்கூடிய அந்த மணிப்பூர் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பைரன் சிங் சொல்கிறார். கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம சொல்றாரு. அப்ப இவர் பதவியில் இருக்கலாமா? சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று சொல்கிறார். ஒரு தேசிய லீடர் ராகுல் காந்தி போன்ற காங்கிரஸ் உடைய மூத்த தலைவருக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாது என்று சொல்கிறார். அது உளவுத்துறை, மணிப்பூரில் செயல்படக்கூடிய அரசாங்க உளவுத்துறை மற்றும் உளவுத்துறை ஏஜென்சிகள் இவ்வாறு பதட்டமான சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்கிறார் என்று சொன்னால், அப்ப நீ சட்ட ஒழுங்கு நிலைநாட்ட தவறிய பைரன் சிங் ராஜினாமா பண்ணு. இல்ல நம்ம சொல்லணும். இல்லங்க சார், இப்பதே ஒரு கலவரம் நடந்து முடிஞ்சிருக்கு, அதனால கூட அவங்க சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல. வேற மாநிலம் கலவரத்தை நடத்தினது யாருன்னு நம்ம கேட்கிறோம். கலவரம் நடந்து முடிந்திருக்கிறது கடந்து சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. கலவரம் நடக்கிறதுக்கு நடந்து கொண்டிருக்கும் போது பத்திரிகையாளர்கள் ஒரு வீடியோவை காமிக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களே, பைரன் சிங் அவர்களே, ஒரு குக்கி இனத்து கிறிஸ்தவ பெண்ணை 2 பெண்களை முழு நிர்வாணமாக ஆடைகளை கலைந்து பாலியல் வன்புறவு கொண்டு இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்களே, இந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா? இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க என்று கேட்கும் போது ஒரு முதல்வர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? கொந்தளித்திருக்க வேண்டும், சட்ட ஒழுங்கு நிலைநாட்டிருக்க வேண்டும். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்க ஒரு வீடியோ தான் காமிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி 100கணக்கான வீடியோ இருக்கு, இந்த மாதிரி 100கணக்கான வீடியோ இருக்கு. சொன்னாரா இல்லையா? ஒரு முதல்வர் பேசுற பேச்சே அது. அது மட்டுமல்ல, அங்க மைத்தி இன மக்கள் கையில பெரும்பான்மையாக இந்துக்கள், அந்த மைத்தி இன மக்கள் குழுட்ட போய் இவர் பேசின வீடியோ வெளியே வந்துச்சா இல்லையா? இந்த பைரன் சிங், இந்த முதலமைச்சரா இருக்கக்கூடியவர் என்ன பேசுறாரு? உங்களுக்கு இடஒதுக்கீடு தரப்படும் எலெக்ஷனுக்கு முன்னாடி, நீங்க எல்லாம் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணணும், நான் குக்கி இனத்து மக்கள் அதிகமான எம்எல்ஏக்கு இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் பேசினாரு. ஒரு முதலமைச்சர் பேசக்கூடிய பேச்சா இது? நாங்க இடபிள்யூஎஸ் வந்திருக்கிறது, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்திருக்குது, அது மாதிரி நாங்க என்ன செய்வோம், இங்க உங்களுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் தருவோம், உங்களை குக்கி இனத்தவர்கள் வாழக்கூடிய மலை பிரதேசங்களில் உங்களை நாங்கள் குடியமர்த்துவோம், இப்படி எல்லாம் சேர்ந்து உசிப்பு விட்டது இவர் தானே. அது மட்டும் இல்லாமல் சிஆர்பிஎஃப் சொல்லக்கூடிய பார்டர் போர்ஸ், அந்த துணை ராணுவ வீரர்கள் கையில் இருந்த அந்த ஆயுதங்களை போன்று மைத்தீன குழுக்கள், அந்த இந்துக்கள்லாம் சொல்லக்கூடிய அந்த மலைவாழ் கிறிஸ்தவர்கள் இல்ல, சிறுபான்மையினர்கள், அவர்கள்
பெரும்பான்மை அந்த மதத்தை சார்ந்த அவங்க மைத்தீன மக்கள் கையில வந்து எப்படி இந்த சிஆர்பிஎஃப் ஜவான் கையில இருந்த துப்பாக்கி போச்சு? இதான் நம்முடைய கேள்வி. அப்ப இது அரச பயங்கரவாதம் இல்லையா? அப்ப இதையெல்லாம் செய்தவர்கள், கலவரத்தை உண்டுவாக்கியவர்கள், கலவரத்துக்கு பின்னணி நின்று இயக்கியவர்கள அந்த பிஜேபி RSS அப்படின்னு சொல்லி செய்தி ஊடகங்கள், மணிப்பூரிலிருந்து செயல்படக்கூடிய சமூக ஆர்வலர்கள், சமூக நீதிக்கான குரல் கொடுக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் வீடியோ போட்டாங்க? எதெல்லாம் வந்துச்சா? இந்த தகவல் ஏதாவது வந்துச்சா? தேசிய பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இது போன்ற பத்திரிகைகள் எழுதி தள்ளினதை ஏதாவது கவலைப்பட்டாரா? அப்படிப்பட்ட பைரன் சிங் சொல்கிறார், நாங்க வந்து நிலைமை சரியில்லைன்னு சொன்னால் முதல்ல அவரு சரியில்ல, பிஜேபி சரியில்லை, RSS வந்து சித்தாந்தம் சரியில்லை, உங்க கையில நாட்டை கொடுத்தா இப்பதாங்க இருக்கும். அப்போ வந்து என்னண்டா, இவர்கள் வந்து ராகுல் காந்தியுடைய யாத்திரை உள்ளே போச்சுன்னு சொன்னா அவர் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவாரு. அங்க வந்து எதிர்கட்சி பலமாக ஆகிவிடும். காங்கிரஸ் தலைமையில ஒரு மெகா கூட்டணி வந்துவிடும். அது பைரன் சிங்குடைய அந்த நாற்காலிக வந்து தூக்கி வீசப்படும். அடுத்து அவர் வந்து என்ன செய்வார், ஜென்மத்துக்கும் அவர் முதலமைச்சர் ஆக முடியாது என்கிற ஒரு கால்குலேஷன்ல தான் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். கடைசியில காங்கிரஸ் என்ன முடிவெடுத்தது, நீ அனுமதிக்க மாட்டேன்னா நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். அனுமதிக்க மாற்றார்கள், அனுமதி தர மறுக்கிறார்கள் என்பதை தேசிய பேசுபொருளாக ஆக்குவோம். அது மாதிரி அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய தோழமை கட்சிகள்லாம் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தும். எங்க தலைவரை ஏன் வந்து வரவிட மாட்டிருக்கீங்க, ஏன் நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியவில்லை என்று களத்திலே இறங்குவோம், போராட்ட களமா மாற்றுவோம் என்று சொன்ன பிறகு அவர் என்ன சொல்றாரு, இப்போ வந்து அனுமதி தந்திருக்கிறோம் என்று அறிவிக்கிறார்கள். இப்பவும் அசால்ட்டா போயிடக்கூடாது, ரொம்ப வந்து ஏமாந்து போயிடக்கூடாது. ராகுல் காந்தி அவர்களே, எங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அங்க இருக்கக்கூடிய மணிப்பூருடைய அந்த காங்கிரஸ் கமிட்டி வந்து ராகுல் காந்தியுடைய பாதுகாப்பை வந்து உறுதி செய்ய வேண்டும். உறுதிப்படுத்திட்டு தான் என்ன செய்யணும் உள்ள. அவர் பிரச்சனை இருக்குமா ராகுல் காந்தி? என்னன்னா நம்ம வந்து அதை அச்சப்படுகிறோம். ஏனென்று சொன்னால் கடந்த தேர்தலின் போதே ராகுல் காந்தியுடைய தலையில ஒரு மார்க்கர் வச்சாதான் நீங்க பார்த்துருப்பீங்க. சர்வதேச தொலைக்காட்சி வரைக்கும் வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது 2019 தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி வந்து தீவிர பிரச்சாரத்தில் இருக்கும்போது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு எட்ஜ் கிடைக்குமோ என்று தேசிய ஊடகங்கள்லாம் பேசிக் கொண்டிருக்கும் போது ராகுல் காந்தி அவர்களை வந்து குறிவைத்து மார்க் பண்ணப்பட்ட லேசர் கதிர்களை நம்ம பார்த்தோம். நான் அதை வந்து அவரோட உயிருக்கு அச்சமாக இருக்கிறது என்று நான் பேனிக் உண்டு பண்ணவில்லை, நான் சந்தேகத்தை கிளப்பவில்லை, பீதியை கிளப்பவில்லை. நான் சொல்லுகிறேன், ஒரு முதலமைச்சரே இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிவிட்ட பிறகு என் ஊர்ல சட்ட ஒழுங்கு சரியில்லை, உங்களை பாதுகாக்க முடியாது, உளவுத்துறை தகவல்கள்லாம் வேற மாதிரி இருக்கு என்று சொன்ன பிறகும் துணிந்து ராகுல் காந்தி வந்து பெர்மிஷனோட போகிறார் என்று சொன்னால் அது நம்ம வந்து கேர்ஃபுல்லா தானே இருக்கணும் என்பதை வந்து ஒரு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. அப்ப சட்ட ஒழுங்கு சீர்குலைத்து விடக்கூடாது. திரு ராகுல் காந்தி அவருடைய பாதுகாப்பு முக்கியமானது என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு உண்மையாக காங்கிரஸ் கட்சி வந்து கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் செய்யணும். இந்த பேட்டியின் வாயிலாக நம்ம சொல்லிக் கொள்கிறோம். பாரத் ஜோடோ யாத்திரை, நயா யாத்திரை கண்டிப்பா வெற்றி பெறும். அந்த பாரத் ஜோடோ யாத்திரை இப்போ மணிப்பூர்ல துவங்குது. ஹைலைட்டு எங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல. அந்த ஹைலைட்டை பத்தி தனியா பேச வேண்டியிருக்கு. சார், இப்ப கடந்த காலங்கள்ல ராகுல் காந்தி அவர்கள் வந்து 2023 நடந்த பாரத் ஜோடோ யாத்திரை வந்து காங்கிரஸ் மட்டும் நடத்தினாங்க. இப்ப இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணி உருவாயிருக்கு. இந்த யாத்திரை எந்த மாதிரியான பலம் பெறும் சார் இந்தியா கூட்டணிக்கு? இல்ல, அது சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் இருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி வந்து ஒட்டுமொத்தமாக ஆதரவு தெரிவிப்போம் என்றுதான் இப்ப செய்திகள் வருகிறது. அதனால தான் இன்றைக்கு வந்து மற்ற விஷயங்கள்ல இன்னைக்கு வந்து ராமர் கோயில் திறப்புக்கு கூட இதை கொடுத்தாங்க, அப்ளிகேஷன், அதாவது இன்விடேஷன் கொடுக்கும் போது காங்கிரஸ் கட்சி நிராகரித்து விட்டது. சோனியா காந்தி அம்மையார் திரு ராகுல் காந்தி நிராகரித்து விட்டார்கள். காங்கிரஸ் கட்சி நிராகரித்து விட்டது என்று சொன்ன உடனேவே சரத்பவாரும் அந்த முடிவு எடுக்கிறார், சிவசேனாவும் அந்த முடிவு எடுக்கிறது. அப்ப இந்தியா கூட்டணி எல்லாமே ஒற்ற கருத்தில் இருக்கிறதா துணிகிறேன். அதனாலதான் பாரத் ஜோடோ யாத்திரையில இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்களும் பங்கெடுக்க இருக்கிறார்கள் என்ற தகவல் தான் நமக்கு கிடைக்கிறது. அதிலும் குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ண இருக்கிறாங்க. அங்க வந்து முலாயம் சிங் யாதவுடைய அருமை மகனார் அகிலேஷ் யாதவ் முழுமையான பங்களிப்பை வந்து வழங்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பாத்தீங்கன்னா அங்க உத்தரப்பிரதேசத்துல இந்த பாரத் ஜோடோ நயா யாத்திரா 11 நாட்கள் நடைபெற இருக்கிறது. எப்போ ராமர் கோயில் திறக்க இருக்கக்கூடிய ஜனவரி 22ஆம் தேதிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் யாத்திரை நடக்கிறதாக செய்திகள் வருகிறது. அது மிக உத்தரப்பிரதேசத்தினுடைய ஆளக்கூடிய யோகி அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை தரும் என்ற நிலையில் தான் அவர் என்ன செய்யறாரு, அந்த யாத்திரையை தொடர இருக்கிறார். அப்ப எப்படி முடிக்க போறாங்கன்னு நமக்கு தெரியல.
மகாராஷ்டிரால வந்து முடிக்கப்போற தகவல் இருக்கிறது. அப்ப உத்தரப்பிரதேசத்திற்குள்ளே போகும்போது மணிப்பூரை விட அதிகமான விஷயங்களை அவர் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். உண்மையிலேயே உத்தரப்பிரதேசத்துல போகக்கூடியதுதான் கிளைமேக்ஸ். பாரத ஜோடோ ஜோடோ நயா யாத்ரா யூபியில வந்து அந்த 11 நாட்கள் வந்து உள்ள செல்ல போகிறாரு. எந்த வகை அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்பதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இல்ல ஊபியில வந்து அவங்க அவ்வளவு ஹைலைட்டா போற என்ன ஒரு திட்டம் இருக்கிறது? எதனால அப்படி போகணும்னு நினைக்கிறாங்க? ஏனென்றால் 70-80 சீட்டுகள் உள்ள உத்தரப்பிரதேசத்துல வந்து அனைத்தையும் வாரி சுருட்டி விடுகிறார்கள். பிஜேபிக்கு பயங்கரமான பலம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அதே உத்தரப்பிரதேசத்துல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், மின்னணு வாக்கு இயந்திரம் இல்லாமல் பேலட் பாக்ஸ் வாக்கு சீட்டின் அடிப்படையில நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள்ல மண்ண கவிதா இல்லையா பிஜேபி? சரித்திரமா இல்லையா? அப்ப வந்து உள்ளாட்சி பிரதிநிதித்துவத்திலே வந்து வெற்றி பெறாதவர்கள் எப்படி ஸ்டேட் எலெக்ஷன்ல பார்லிமெண்டரி தேர்தலில் வந்து எப்படி வெற்றி பெறுகிறார்கள் என்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அப்ப அங்க என்னன்னா நிறைய மேனிப்புலேஷன், இவிஎம் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டாம்பரிங் பண்றாங்க. ஆளக்கூடிய யோகி ஆதித்யநாத்துடைய சர்க்கார் வந்து எந்த அளவுக்கு மோசமா நடந்ததுன்னா 2019 பூத்துடைய ஏஜெண்டாக இருந்தவர்கள் கையில எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குது. வாக்குப்பதிவு நிறைவேற்ற பிறகு பொதுமக்கள் வாக்களித்த அந்த விவிபேட் எந்திரத்தோட எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், மின்னணு வாக்கு எந்திரத்தை கொண்டு லாட்ஜில போய் கொண்டு வச்சிருந்தாங்க. எவ்வளவு வீடியோ பார்த்தோம். அப்ப இந்த அளவுக்கு வந்து ஒரு கீழ்த்தரமான நடவடிக்கையாக இந்த ஜனநாயகத்துடைய மரபுகளை குழி தோண்டி புதைக்கக்கூடிய இடமாக எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசம் இருக்கிறது. மாட்டு மூத்திரத்தையும் மாட்டு சாணியையும் வந்து சாப்பிடக்கூடிய அந்த வீடியோக்கள்ல எங்க வருகிறது, உத்தரப்பிரதேசத்துல வந்து கொண்டு இருக்குது. சோ அங்கதான் போய் நம்ம இறங்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் களத்தின் போது, தேர்தல் நாட்களின் போது நடக்கக்கூடிய முறைகேடுகளை எல்லாம் விளக்க வேண்டும். மக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும். மதத்தின் பெயரால் துண்டாடி வைத்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச மக்கள் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அங்க பிரச்சனை தான். ஏதாவது ஒரு கலவரம், ஏதாவது ஒரு ராம் நவமி, ஏதாவது ஒரு ஊர்வலம் நடந்தா உடனே கலவரம் வந்து அங்கே சிறுபான்மை தாக்கப்படுவார்கள். குறிப்பா முஸ்லிம்கள் தாக்கப்படுவார்கள், தலித்கள் தாக்கப்படுகிறார்கள். ஒரு மாட்டு இறைச்சியை வந்து என்ன செய்வான்னா அல் கபீர் அந்த வந்து அரபு பெயர்களை வைத்துக்கொண்டு பார்ப்பனர்கள் வந்து அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். செத்த மாட்டுடைய தோலை உரித்ததற்காக தலித் ஆட்களை வந்து எவ்வளவு படுகொலை பண்ணாங்க, எத்தனை பேர் அடிச்சு நொறுக்குனாங்க. அஹ்லாக் மாட்டுக்கறி வைத்திருந்தால் என்று சொல்வதற்காக வந்து சந்தேகப்பட்டு அஹ்லாக்ங்கிற முதியவரை அடித்து துவஞ்சம் பண்ணி கொலை செய்த பூமி அல்லவா? அப்படி பார்த்தோம்னா நாளுக்கு நாள் வந்து மதத்தின் பெயரால், மாட்டின் பெயரால் கலவரம் நடக்கக்கூடிய இடமாக உத்தரப்பிரதேசம் இருக்கிறது காரணத்தால் அங்கேதான் பாரத ஜோடோ யாத்திரை நடைபெற வேண்டும். அங்கே ஆழமான கருத்துக்கள் பதியப்பட வேண்டும். எதிர்கட்சிகள் வந்து ஒருமித்த குரலை ஒன்றிணைய வேண்டிய இடம் உத்தரப்பிரதேசம் என்பதால் தான் 11 நாட்கள் வந்து செலவு செய்கிறார் எங்க உத்தரப்பிரதேசத்துல. இது சரியான முடிவு. அது இந்த உத்தரப்பிரதேசத்துல பாரத ஜோடோ யாத்திரை சக்சஸ்ஃபுல்லா நிறைவு பெற்று விட்டால் எது வரக்கூடிய 2024 பிஜேபி அங்க முன்னாடி மாதிரிலாம் களமாட முடியாத நிலை ஏற்படும். காரணம் பாஜகன்னா என்ன, மோடி சுட்ட வடைகள் எத்தனை எவ்வளவு என்பதை எல்லாம் வடக்கன்சிகளே என்ன செஞ்சிட்டாங்க, தெளிவாக புரிந்து கொண்டு விட்டார்கள். இதுவரை பாஜக மோடி சர்க்கார் புடுங்கிய ஆணிகளுக்குள்ளா வேஸ்டான ஆணிதான் என்பதை தெளிவாக மக்கள் புரிந்து கொண்ட நிலையில்தான் இந்த பாரத் ஜோடோ யாத்திரை வந்து கவ் பெல்ட் என்று சொல்லக்கூடிய ஹிந்தி பெல்ட், இந்தி மொழியை பேசக்கூடிய தாய்மொழியாக கொண்ட அந்த மாநிலங்களுக்கு அதிகமாக செல்கிறது. நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு இந்தியா கூட்டணியுடைய கட்சி தலைவர்கள் வந்து நிச்சயமாக உறுதுணையாக இருப்பார்கள் நான் நம்புகிறேன். நன்றி சார். நன்றி.